உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேளை அவ ஆபத்துல இருந்திருந்தா யாருக்கு வேணாலும் கால் பண்ணிருக்கலாம்ல. ஏன் குஷிக்கும் எனக்கும் மட்டும்? அதுக்கப்புறம் குஷி என்கிட்ட வந்து ராதாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீலிங் வருதா, அதனால நான் போய் அவளை தேடணும்னு கன்வின்ஸ் பண்றாளா? இதெல்லாம் குஷியும் ராதாவும் சேர்ந்து போடுற டிராமா, என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு, ஆபீஸ்க்கு திரும்ப கூட்டு போறதுக்கு. இல்ல மோகன், இல்ல. ராதா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. அவளால இப்படி பண்ண முடியாது. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அம்மா, ராதாவால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நாம தான் பார்த்தோம்ல கல்யாணத்தப்ப அவ என்ன பண்ணான்னு. அவ நினைச்சது சாதிக்கிறதுக்காக அவ எந்த அளவுக்கு வேணா கீழே போவா. நான் தான் சொல்றல, அவ இப்ப இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம இதோ இங்க குஷி இருக்கால, அவ இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ எங்கேயோ உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சரி மோகன், நான் ஒத்துக்கிறேன், ராதா நல்லாவே இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி ராதாவும் குஷியும் சேர்ந்துதான் ஏதோ டிராமா பண்றாங்க, அப்படியே வச்சுக்குவோம். நீ சொல்ற மாதிரி இது ராதாவோட சூழ்ச்சியினை கூட எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாரு மோகன், பிளீஸ், எங்க எல்லாருக்காகவும் தயவு செஞ்சு ராதா எங்க இருக்கான்னு போய் தேடி பாரு மோகன், பிளீஸ். இல்ல இல்ல இல்லம்மா, பிளீஸ், என்னால இதெல்லாம் முடியாது. எனக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ராதாவோட போனை எப்பவுமே அவ ஃபுல் சார்ஜ்ல தானே போட்டு வச்சிருப்பா. அவ எப்பவும் குஷி கிட்ட பேசணும்னு நினைப்பால. என்ன அவ குஷியோட அம்மா இல்ல? இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்டான அம்மா இல்ல அவ? இப்ப திடீர்னு அவளோட போன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? அம்மா என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக அவ வேணும்னே இப்படி எல்லாம் பண்றா. இதுக்கு முன்னாடி கூட பல தடவை அவ போய் சொல்லி என்ன ஆபீஸ்க்கு கூட்டு போக முயற்சி பண்ணிருக்கால. ஆனா இந்த வாட்டி இல்ல, இந்த வாட்டி நான் முட்டாள் ஆக மாட்டேன். பிளீஸ்மா. தயவு செஞ்சு இந்த சின்ன குழந்தையோட முகத்தை பாரு மோகன். பாவம், குஷி ரொம்ப பதட்டமா இருக்கா. இது எல்லாமே டிராமாமா. ராதாவுக்கு எதுவும் ஆகல. நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நேரத்துல பதுங்க பதுங்க அந்த ராதாவே இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. மோகனா, பாருங்க. ஒருவேளை நீ அந்த வெளிச்சத்துக்குள்ள போயிட்டனா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். மோகன் குஷியோட மனசு உடைஞ்சு போயிடும் ராதா. உன்னால அவங்க மனசை உடைக்க முடியுமா? உன்னால உன்னோட மோகனை தனியா விட்டுட்டு போக முடியுமா ராதா? குஷியை மறுபடியும் தாயில்லாத குழந்தைய உன்னால விட்டுட்டு போக முடியுமா? ராதா, சொல்லு ராதா. ராதா, ராதா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ராதா. குஷிக்கு கண்டிப்பா நீ வேணும் ராதா, ப்ளீஸ். மோகனைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். மோகனையாவுக்கு குஷிக்கும் நடுவில் இருக்க கசப்பு தன்மை, அதை சரி பண்ணணும். மோகனையாவையும் குஷியையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னால எங்கேயும் போக முடியாது. நான் போக மாட்டேன்.
நீ சாக கூடாது ராதா. குஷிக்காகவும் மோகனுக்காகவும் நீ உயிர் வாழணும். மோகனையா, குஷி, கீர்த்தி குஷியை கூட்டிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு போட்டு தூங்கவை. ராதா இப்ப வீட்டுக்கு வந்துருவா. ராதா வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ராதாவுக்காக நம்மலாம் எவ்வளவு கவலையா இருக்கும்னு அவளுக்கு தெரியும். மோகன், உனக்கு தெரியும்ல ராதா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. அவ நம்ம 2 பேரையும் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டா. அவளுக்கு தெரியும் அவ இல்லாம நான் ராத்திரி சாப்பிட மாட்டேன்னு. என்ன இப்படி பட்னியா இருக்க விட மாட்டாள அவ. அவளுக்கு நல்லா தெரியும் உன்னோட மெடிசினுக்கு டைம் ஆச்சு. உனக்கு மெடிசின் கொடுக்கறத அவ எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டா. அவ நல்லா இருந்திருந்தானா இது நேரத்துக்கு வந்திருப்பாளே. மோகன், ப்ளீஸ் ராதாவை கூட்டிட்டு வா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டல இப்போ. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ ராதாவை மீட் பண்ண, மறந்துடாத. அவ ஒண்ணு நீ பிறந்ததுல இருந்து உன் லைஃப்ல இல்ல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. நீயும் மாறிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நோ, நீ அதே ஓல்டு மோகன் தான். எல்லாரும் மாதிரியும் கோபத்து காட்டுற புடிவாதக்கார அண்ட் செல்ஃபிஷ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.